வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 45 இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கு. ஆக்ட்ரஸ் த்ரிஷா இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இந்த சூர்யா 45 ஷூட்டிங்கில் த்ரிஷா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆக்டர் சூர்யா கூட சேர்ந்து இந்த சூர்யா 45 படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் த்ரிஷா ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது வழக்கமாக ஒரு படத்தில் ஹீரோயின் கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஹீரோயின் கேரக்டராக தான் இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா 45 ப்ராஜெக்டை வெறும் டைரக்ட் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டைரக்ட் பண்ணுறதை தாண்டி இந்த படத்துலையும் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அவருடைய ரோல் இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க போதா, இல்லை ஒரு சின்ன போர்ஷன் வரப்போறாரா, இல்லை ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவரும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா வந்து ஜெய்பீம், ஈட்டி இந்த ரெண்டு படத்துலையுமே லாயராக நடிச்சிருப்பாரு. இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து இந்த சூர்யா 45 படத்துலையுமே அவர் ஒரு லாயராக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யாவாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், இவங்க மூணு பேருமே வந்து அந்த லாயர் ட்ரெஸ் கோடில் தான் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி என்ன சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் கருப்பசாமி கான்செப்ட், அந்த கடவுள் கனெக்ட் வந்து இந்த படத்தில் இருக்கு. அது இல்லாமல் இப்போ சூர்யா வந்து லாயராக வேற நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஆக்டர் சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி எல்லாம் தாண்டி வேற யார் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் லப்பர் பந்தில் நடித்த ஆக்டர் சுவாசிகா அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு. அவங்கள தாண்டி மலையாளம் ஆக்டரான இந்திரன்ஸ், சூப்பரான ஒரு ஆக்டர், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அனகா ரவியா இருக்கட்டும், அதுக்கப்புறமா காளி வெங்கட், நட்டி, கேபிஒய் கோதண்டம், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கூலி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் ரெபா மோனிகா ஜான் அவங்க இந்த கூலி படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இந்த நியூஸை அவங்களே அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டானாகாரன் படத்தோடைய டைரக்டர் தமிழ், அவரும் இந்த கூலி படத்தில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. கூலி படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்பயோ நம்ம சொல்லியாச்சு. சம்மரில் எந்த மாதம் வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மே மாதம் படத்தை கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அதுவும் மே ஃபர்ஸ்ட் வீக் படத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் அதே மே மாதம் மே ஃபர்ஸ்ட் வீக் தான் ஏகேவுடைய குட் பேட் அக்லி படத்தையுமே கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க. மே 1ஆம் தேதி ஏகே பிறந்தநாள், அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டு வர மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக குட் பேட் அக்லி, கூலி ரெண்டு படமும் ஒன்னாலாம் வராது. ஏதாவது ஒரு படம் தான் வரும். அது எந்த படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஜெயிலர் 2 ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போயும் நியூஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக ஜெயிலர் 2 ப்ரோமோ டிசம்பர் 12 காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ஜெயிலர் 2 ப்ரோமோவை தாண்டி ஜெயிலர் 2 படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே ஜெயிலர் படத்திலே பார்த்தீங்கன்னா மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் இவங்க எல்லாருமே கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் ஜெயிலர் 2 படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் இந்த படத்துக்குள்ளே வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக அவர் வரப்போறாரா, இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டு ரோலா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்டரோடைய ஒரு என்ட்ரி ஜெயிலர் 2ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தில் ஜூனியர் என்டிஆருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர், நெல்சன் இவங்க காம்போல ஒரு படம் வரப்போகுது, வர மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மேபி ஜெயிலர் 2க்கு அப்புறமா ஜூனியர் என்டிஆர் கூட சேர்ந்து நெல்சன் அந்த படம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டை வந்து ஜெயிலர் 2லே பிளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜ் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியிலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக இந்த படம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. எத்தனை ப்ராஜெக்டை தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் மணிரத்னம் சூப்பர் ஸ்டார் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சூப்பர் ஸ்டார் காம்போ இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி சொல்லப்படுது. இத்தனை ப்ராஜெக்டையுமே பேக் டு பேக் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அந்த மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் சூப்பர் ஸ்டார் காம்போவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை யார் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேல்ஸ் தயாரிக்கலாம், அப்படி இல்லைனா டேரக்டாக ரெட் ஜெயிண்ட் அவங்களே தயாரித்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அவருக்குமே பேக் டு பேக் பயங்கரமான ஒரு லைன் அப் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போற படம் வந்து துருவ் விக்ரம் வச்சு அவர் எடுத்திருக்கிற பைசன் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஏற்கனவே ஆக்டர் தனுஷ் கூட ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் கார்த்தியை வச்சு மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்க போறாங்க. இது இல்லாமல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரை வச்சு ஒரு படம் பண்றதுக்கான டாக்ஸுமே வந்து போயிட்டு இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அவருக்கு தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. தக் லைஃப் முடிச்சிட்டு அதுக்கடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அன்பறிவு மாஸ்டர்ஸோட இயக்கத்தில் KH237 இந்த ப்ராஜெக்டை முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நடுவில் டிராப் ஆக போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் டிராப்லாம் இல்லை, கன்ஃபார்மாக இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து இந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்க போது ஒரு ஜான்விக் ஸ்டைலில் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த KH237 முடிச்சுட்டு அதுக்கடுத்து உலகநாயகன் எந்த படம் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து உலகநாயகன் நடிக்கிறதா இருந்த படம் வந்து டைரக்டர் மகேஷ் நாராயணன் அவருடைய இயக்கத்தில் தான் இவர் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. கதை வந்து உலகநாயகனுடைய கதை தான். மகேஷ் நாராயணன் டைரக்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலை. அந்த ப்ராஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வினோத்தோடைய இயக்கத்தில் உலகநாயகன் வந்து KH233 அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்டுமே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு பக்கம் இந்தியன் 2 இன்னொரு பக்கம் தக் லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ டைரக்டர் மகேஷ் நாராயணன் வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் ஆக்ஷன் ஃபிலிம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மம்முட்டி மோகன்லால் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இவங்களை தாண்டி ஃபகத் ஃபாசில், குஞ்சாக்கோ போபன், அதுக்கப்புறமா நயன்தாரா, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. இந்த படத்தில் மோகன்லால் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் கொடுக்குறாருங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ மகேஷ் நாராயணன் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து கேமியோ அப்பியரன்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ரோலே அவர் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே மம்முட்டி ஃபேன்ஸாக இருக்கட்டும், மோகன்லால் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ மகேஷ் நாராயணன் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் உலகநாயகன் கூட சேர்ந்து பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ப்ராக்ரஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, அது ட்ராப்லாம் கிடையாது, அது சீக்கிரமே நடக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு போல. மேபி அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் அந்த மல்டி ஸ்டாரர் ஃபிலிமை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மேபி உலகநாயகனை வச்சு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். உலகநாயகன் அதுக்குள்ளே KH237 முடிச்சுட்டு வந்துருவார் அப்படின்னு தான் தோணுது. ஆக்டர் ஃபகத் ஃபாசில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆக்டர், பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர். ஸோ நிறைய லாங்குவேஜஸில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ புஷ்பா 2 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. தமிழில் பார்த்தீங்கன்னா அவரும் வடிவேலும் சேர்ந்து மாரிசன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மலையாளத்தில் இப்போ நான் சொன்ன மம்முட்டி மோகன்லால் ப்ராஜெக்ட்லையுமே வந்து ஃபகத் ஃபாசில் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ பாலிவுட்டில் ஒரு என்ட்ரி கொடுக்க போறாரு நம்ம ஃபகத் ஃபாசில். ஸோ பாலிவுட்டில் ஒரு படம் நடிக்க போறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் இம்தியாஸ் அலி. இதுக்கு முன்னாடி ஜாப் வி மெட், ராக் ஸ்டார், தமாஷா அப்படின்னு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபகத் ஃபாசில் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் திருப்தி திம்ரி, அவங்க தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து அடுத்த வருஷம் மிட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.